அனைவருக்கும் வணக்கம். தாவேக ஆட்சிக்கு வந்ததும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த மாற்றங்களில் சிலவற்றை பார்த்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. எல்லாம் பார்ப்போம் வாங்க. முதலாவதாக சென்னையில் புதுவண்ணாரப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வீட்டில், அதாவது தாவேகாவுடைய ஆதரவாளர், அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா எட்வின் ராஜ் பிராண்டோ, வயது 35, வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்காப்புல. அவன் வீட்டை பாருங்கள், அங்கிட்டு ஒரு பக்கம் தாவேகா கொடி பறக்குதா, அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கஞ்சா செடி வளருது. சிறப்பான மாற்றம், தரமான மாற்றம், மக்கள் விரும்பிய மாற்றம். வாங்கம்மா வாங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் இதுதானான்னு வந்து பாருங்கள் தயவு செஞ்சு. தினம் தினம் விதவிதமான மாற்றங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்னும் 5 வருடங்களுக்கு எத்தனை மாற்றங்களை நிகழ்த்தப் போகிறார்களோ தெரியவில்லை, பார்ப்போம். எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டுடைய கடன் 10 லட்சம் கோடி இருக்குது அப்படின்றதுனால மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கார் இந்த தாவேகா ஆதரவாளர். அதனால ஒரு பொறுப்புள்ள குடிமகனா நம்ம ஏதாவது பண்ணணுமேனு நம்மன்னு கை காலெலாம் வந்து உறுத்திருக்கு. அதனால கஞ்சா செடி வளர்த்து இளைஞர்களை எல்லாம் கொஞ்சம் கெட்டு குட்டி சோறாக்கி கஞ்சாவை சப்ளை பண்ணி அதை விற்று அதில் லாபம் பார்த்து நம்மளும் வந்து ஏதாவது காசு அனுப்பலாம் சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுதுங்க. என்னங்க, தமிழ்நாட்டு கடன் அடைக்கிறதுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுற, கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்த பையனை இப்படி எல்லாரும் திட்டி விட்டு கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, ஐயோ சே. இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் ஓட்டு போட்டு தான் தகுதி இல்லாத ஒருத்தர் சிஎம் ஆகி நமக்கும் சிஎம் ஆகி வந்து உட்கார்ந்துருக்காரு. நம்மளும் ஏற்றுக்கிட்டு வாழ வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, தலை விதி. இதில் ஹைலைட் என்னென்னா, அந்த தாவேகா ஆதரவாளர் இருக்கார் இல்லையா, கஞ்சா வளர்த்தா என்ன தப்பு, நான் என்ன தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாருங்க. பண்ணினது அயோக்கியத்தனம், அதையும் வந்து எவ்வளோ தைரியமாக எவ்வளோ கூலாக இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்கிறாருன்னு பாருங்களேன், அந்த காணொலியை பாருங்கள். கஞ்சா செடி நல்லா சத்தமாக சொல்லும். கஞ்சா செடி வளர்க்கலாமா? அது மாதிரி நான் சாமியாக இது பண்ணுறேன், எனக்கு மருந்து போல எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அதுதான் எனக்கு நிம்மதி கொடுக்குறது. நான் வந்து ஒரு நிறைய மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டேன். இயற்கையான நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு வந்து நான் இது பண்ணி நான் எதுவும் யாருக்கும் என் மேலே இது அக்யூஸ்ட் இல்லை, கிரிமினல் கேஸ் இல்லை. அது வளர்க்குறது அஃபென்ஸ் தெரியுமா? அதே மாதிரி கஞ்சா யூஸ் பண்ணுறது அஃபென்ஸ் தெரியுமா? அதெல்லாம் கவர்மெண்ட் தான் நான் விற்கிது. அவங்கள இயற்கையாக ஏதோ செஞ்சு அவருடைய ஹெல்த் அவர் வந்து பயங்கரமாக பார்த்துக்கிறாராம். இயற்கையாக செய்கிறதுனால இதெல்லாம் தப்பு இல்லையா? கஞ்சா செடி வளர்க்குறது ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறான் பாருங்கள், எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். இந்த மாதிரி மனநிலை இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்சியில் இருக்காங்க. நீங்கள் இந்த தாவேகாவை ஆதரிக்கக்கூடியவங்களெல்லாம் போய் கேட்டிங்கன்னா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தான் கேட்பானுங்க. அவ்வளோதான் அவங்களுடைய அறிவு இருக்கும். தாவேகா காரணங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. எவனோ ஒருத்தன் பண்ணுற தப்புக்கு சிஎம் என்ன பண்ணுவார், எவனோ ஒருத்தன் பண்ணுற தப்புக்கு எங்கள் கட்சியவே ஏன் குறை சொல்கிறீங்கன்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. இதே தானே நாங்களும் கேட்டோம். எவனோ ஒருத்தன் 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணிட்டான், தவறு, அது நடந்திருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கேவலமான பிறவி. அவன் திமுக கட்சியிலேருந்து பண்ணினான். அதுக்காக ஒட்டுமொத்த திமுக காரணங்களும் இப்படி தான் எல்லாரும் அந்த தவறுக்கு துணை போனானுங்க அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ குற்றச்சாட்டுனீங்களே. இப்போ மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்க? இனிமே இந்த ஆட்சியில் என்ன குறை நடந்தாலும் சரி, எவன் என்ன பண்ணினாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் விஜய் அவர்கள் தான். தாவேகா கட்சியில் எவன் பொறுக்கித்தனம் பண்ணினாலும் சரி, தாவேகா காரணங்க முழுக்க எல்லாரும் அப்படி தான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். எங்களை பேசுகிறப்ப மட்டும் நல்லா இனிப்பாக இருந்துச்சா, ஜாலியாக இருந்தீங்கல்ல. இப்போ நாங்கள் உங்களை பேசுகிறோம். இந்த கஞ்சா செடி வளர்க்குற ஐடியா வந்து இதை செய்யலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் எப்போ இவனுக்கு வந்திருக்குன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், தாவேகா கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம அண்ணே சிஎம் ஆயிடுவார், யாரும் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பான். நல்லா விசாரணை பண்ணி பார்த்தாங்கன்னு சொன்னால் இதுதான் உண்மையாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இனிமேல் இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் இதுக்கு ஒரு வீடியோ வெளியிடுவாங்க, அப்படியே அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டில் கஞ்சா வளர்த்ததெல்லாம் ஒரு தப்பா, ஒரு தாவேகா ஆதரவாளருக்கு கஞ்சா வளர்க்குறது கூட உரிமை இல்லையா தமிழ்நாட்டில்? அண்ணா ப்ளீஸ்ண்ணா இதை லீகல் ஆக்குங்கண்ணா, லாட்ரி கஞ்சா எல்லாம் லீகல் ஆகணும்னா ப்ளீஸ்ண்ணா அப்படின்ட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க பாருங்க. இன்னொரு மணி நல்லா ரோடு மைக்கு மாட்டிக்கிட்டு டவலை மாட்டிட்டு கிச்சன்லேருந்து பேசுவாங்க. கஞ்சா வந்து ஒரு மூலிகை அண்ணா, நீங்கள் வந்து கஞ்சா இந்த மாதிரி வளர்க்குறாங்க நம்ம தாவேகாக்காரங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்கண்ணா, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைண்ணா, நீங்கள் நல்ல ஆட்சி கொடுங்கண்ணா, அது போதும்ண்ணா. நலத்திட்டங்கள், சிலிண்டரு 2500 ரூபா எதுவுமே கொடுக்க வேண்டாம், சட்ட ஒழுங்கை சரியாக பாதுகாக்க வேண்டாம், இந்த மாதிரி குற்றம் நடக்கிறதெல்லாம் தடுக்க வேண்டாம், ஏன்னா அதையெல்லாம் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம், ஆனால் நல்லாட்சி மட்டும் கொடுக்கணுமா? அது என்ன நல்லாட்சி? அப்போ என்னது தான் ஆட்சி பண்ணுறது புரியலையே. நலத்திட்டங்கள் வேண்டாம், சட்ட ஒழுங்கு பாதுகாக்க வேண்டாம், குற்றங்களை தடுக்க வேண்டாம், இதெல்லாம் பண்ண வேண்டாம், நான் நல்லாட்சி வேணும்னா அது என்ன நல்லாட்சி? அப்படி என்ன நல்லாட்சி இருக்குது? அது அதோட டெஃபினேஷன் என்ன? கொஞ்சம் தாவேகாக்காரங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ கையெடுத்து கும்பிட்றோம், தயவு செஞ்சு தாவேகாக்காரங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்கறதுக்கு நாங்கள் சும்மாவே இருந்துட்டு போயிடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற காணொலியை பார்த்துட்டு நீங்கள் ஷாக் ஆயிடாதீங்க. என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா, சோழிங்கநல்லூரில்
டெக் மஹேந்திரா அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குங்க. அந்த நிறுவனத்துடைய குடோனில் நேற்றைக்கு தீ விபத்து ஆயிடுச்சுங்க. அந்த தீ விபத்தை பார்க்குறதுக்கு சோழிங்கநல்லூருடைய எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் அப்படின்றவர் நேரில் போயிருக்காரு. போனவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, பிஜிஎம் போட்டு, மாஸ் பிஜிஎம்லாம் போட்டு, இந்த கத்தி பிஜிஎம் இருக்குல்ல அதை போட்டு அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்காரு. தீ விபத்தில் போய் அதை பார்வையிட போன இடத்துல அந்த காணொலியை பாருங்கள். பாருங்களேன், இது என்ன பிஜிஎம்னு தெரியுதா? நான் வந்து ஃபுல்லாக போட முடியாது, கத்தி பிஜிஎம் டான் 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 அந்த பிஜிஎம் வந்து போட்டு அதை போடுறாங்க. புரிய மாட்டேங்குதுங்க இவங்களுடைய மனநிலை. என்னென்ன மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டுருச்சா? நார்மலாக தான் இருக்கீங்களா? உண்மையாலுமே சத்தியமாக புரியலை. இது எத்தனை பேர் செத்தாங்க, உள்ளே என்ன ஆச்சு, உள்ளே ஏதாவது பிரச்சனையாச்சா, எத்தனை கோடி ரூபா பொருட்கள் சேதமாயிருக்கு, அது எவ்வளோ பெரிய லாஸு, என்ன ஒரு டிசாஸ்டர், ஒரு பிரச்சனை. அதுக்குள்ளே போய் நின்று டான் டாட்டான்னு கெத்தா பிஜிஎம் போட்டு அதை போஸ்ட் பண்ணிவிட்டு அதை டெலீட் பண்ணிட்டாப்லங்க. எல்லாரும் பயங்கரமாக திட்ட ஆரம்பித்த உடனே டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டாப்ல. யோயோயோயோயோ, தற்குறிகள் கிட்ட நாட்டை கொடுத்தா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். எங்கேயாவது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா? சொல்லுங்கள். தாவேக்காரங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸில் அடிபட்டு ரோட்டில் கிடப்பாங்க உயிருக்கு போராடிக்கிட்டு. அதில் ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா, தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய பெண்மணி அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறது ஒரு ஷாட்டு, தூரத்தில் இருந்து ஒரு ஷாட்டு, பக்கத்தில் இருந்து ஒரு ஷாட்டு, உள்ளுறுதி காண்பது தான் ஓவையில் உயரம் அந்த பாட்டை போட்டு விட்டு, பேக்ரவுண்டில் பாட்டை போட்டு விட்டுக்கிட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு, ஆம்புலன்ஸ் வருது, எல்லாத்தையும் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஒரு ஆங்கிளில் கவர் பண்ணி அந்த ஆளை, அடிபட்டு கிடக்கக்கூடிய ஆளை ஆம்புலன்ஸில் ஏற்றி அங்கே வழி அனுப்பி வைக்கிறாங்க. அது வரைக்கும் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி அதை வந்து ரீல்ஸாக போடுறாங்க. இப்படி ஒரு ரீல் மனநிலையில் இருக்கிறதுனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவுரை கூறினாங்க. ரீல்ஸ் ஆட்சியாக மட்டும் இல்லாமல் ரியல் ஆட்சியாக நடத்துங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கூறினாங்க. எல்லாம் ரீல்ஸு, எது செஞ்சாலும் ரீல்ஸு. ஒரு ஆபத்து, ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன்லையும் கூட அங்கேயும் போய் நின்று ரீல்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு என்னங்க சொல்கிறதுக்கு? மக்கள் வாக்களித்தது இதுக்கு தானே, ரீல்ஸ் பண்ணுறதுக்கு தானே? வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல், ஏதாவது நடக்காத நம்ம போய் ரீல்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு. என்ன மனநிலையில் இருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது. தியேட்டர் வாசலில் பிளாக் டிக்கெட் விற்றுக்கிட்டு இருந்தவனையெல்லாம் கொண்டு போய் எம்எல்ஏ வாக்கினா இதுதான் கதி. ஓட்டு போட்ட மக்கள் அனுபவிக்கட்டும். ஓட்டு போட்ட மக்களுக்கு இப்போ மகிழ்ச்சியாக இருக்கா? இந்த மாற்றம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓட்டு போட்ட மக்களை நோக்கி கேட்கிறேன். இந்த மாற்றத்துக்கு தானே வாக்களிச்சிங்க, நல்லா இருக்குல்ல? நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு லெட்டர்லாம் ஏதாவது எழுதி அனுப்புங்க, கிஃப்டெல்லாம் அனுப்புங்க. அந்த லெட்டரில் எல்லாம் எழுதி அனுப்புங்க. உங்களது காணொலியை நான் பார்த்தேன், தீ விபத்தின் போது நீங்கள் இந்த மாதிரி பிஜிஎம், மாஸ் பிஜிஎம் போட்டு அங்கே போய் நின்னீங்க பாருங்கள், அங்கே தீ எரிஞ்சது பாருங்கள், மலமலன்னு அந்த தீக்கு நடுவில் எப்படி வந்தீங்க பாருங்கள், செம கெத்தாக இருந்துச்சு, இதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோம், இந்த மாற்றம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, 10 out of 10 உங்களுக்கு நாங்கள் ஃபுல் மதிப்பெண் கொடுக்குறோம், இதே மாதிரி ஆட்சி பண்ணுங்கள், நாங்கள்லாம் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதி ஏதாவது அனுப்புங்க. வெட்கி தலை குனியணும். வாக்களித்த மக்கள்லாம் வெட்கி தலை குனிங்க. ஐயா. அடுத்ததாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் இங்கே ஒரு தாவேக்கா கூட்டம் போட்டிருந்தப்போ அதில் பேசியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இளவரசர் அப்படின்னும் இந்த வாரிசு அரசியலின் அடிப்படையில் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அந்த காணொலியை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. இளவரசர் உதய அவர்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு? என்ன தகுதி இருக்கணும்? அவர் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் கேள்வி கேட்குறாரு. இதுக்கு வேற ஏதாவது டிகிரி ஏதாவது பண்ணிட்டு வரணுமா? தமிழ்நாட்டுடைய ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எதிர்கட்சி தலைவர் என்னத்துக்கு கேள்வி கேட்கிறார்? கேள்வி கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்கிறாரு. என்ன இது? எதிர்கட்சி தலைவர் தான் கேள்வி கேட்பாரு. என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? நாங்க ரோட்ல இருந்து வந்திருக்கோம், நீங்க உங்க அப்பா தலையில மகுடத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்க அப்பா இனிஷியல் இல்ல, ஒரு தொகுதியை தண்ணியை நின்று ஜெயிச்சு காமிச்சிருங்க, அது வருஷம் ஆசில் விட்டு போயிடுறேன். திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப வாரிசை தூக்கி போட்டு, திரு கலைஞர் அவர்களுடைய பேரை தூக்கி போட்டு, திமுக கட்சியை விட்டுட்டு தனியா நின்னு ஒரு தொகுதியை ஜெயிச்சு காமிங்க. உங்களுக்கு அப்ப எங்க தலைவரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்க குடும்பத்தோட ஐடென்டிட்டிலையும் அண்ணா உருவாக்கக்கூடிய கட்சியிலையும் திமுக அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கெட்ச் போட கொஞ்சம் தவறிட்டோம். சேப்பாக்கத்துல எல்லா போக்கஸ் அவங்க அப்பா மேல இருந்துச்சு. அடுத்தது வச்சுக்கலாம். கேள்வி கேட்டுட்டாங்கல்ல, தலைவரை பார்த்து கேள்வி கேட்டாங்கல்ல, பதில் கொடுப்போம், கரெக்டான டைம்ல கொடுப்போம். கேள்வி கேட்டதே பொறுக்க முடியல. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்விகள் அப்படி காதுக்குள்ள துளைச்சிக்கிட்டு போயிருக்கு. அதை ஃபேஸ் பண்ண முடியல.
புரியுதுங்களா? பதில் சொல்ல வக்கு இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி ஓடி போய் வீட்டுக்கு போய் உட்காந்துருந்து பேராவாக டைப் பண்ணி போட்டிருந்தார் பாருங்க மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அந்த காண்டு, ஐயோ இவர் கேள்வி கேட்டுட்டாரு. ஏற்கனவே உதயநிதி அவர்கள் மேலே சம காண்டு இவங்களுக்கலாம். ஏற்கனவே நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம். அந்த பேசுகிற தோரணையே வந்து மாறிடும் உதயநிதி அவர்களை பேசுகிறப்போ மட்டும். அது வந்து ஒரு தனி வன்மம், எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த வன்மம் உள்ளே இருக்கிறதுனால தான் அப்படியே எரிச்சலில் இருக்கிறாங்க. கேள்வியே கேட்கக்கூடாதான். எதுக்கு கேள்வி கேட்கக்கூடாது? கேள்வி கேட்க தான் செய்வார், பேச தான் செய்வார், விமர்சனம் பண்ண தான் செய்வார். நீங்கள் ஆளுங்கட்சினா உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இருக்கக்கூடாதா? எதிர்கட்சியிலேருந்து யாரை எதிர்கட்சி தலைவராக நியமிச்சிருக்காங்களோ அவங்க தான் கேள்வி கேட்பாங்க. உதயநிதி அவர்களும் நியமிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு வயிறு எரியுது? சரி, உதயநிதி அவர்கள் வந்து இளவரசராம், அவர் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஐடென்டிட்டி இல்லைன்னா அவர் வந்து ஜெயிக்கவே முடியாதா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் யார் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? விசிகாவில் உங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு எதன் அடிப்படையில் கிடச்சிது? தாவேக்காவில் ஒரு முக்கியமான தலைவர்களில் ஒருத்தராக நீங்கள் எப்படி ஆனீங்க? எந்த அடிப்படையில்? நீங்கள் ரோட்டில் இருந்து வந்தேன்னு சொல்கிறீங்க. எந்த ரோட்டில் இருந்து வந்தீங்க? மார்ட்டின் அவர்களுடைய மருமகன்ற ஒரே ஐடென்டிட்டியை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன இருக்குது? கோடிக்கணக்கில் பணம் இருந்ததை தாண்டி வேறு உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது? என்ன அரசியல் அறிவு இருக்குது உங்களுக்கு? நீங்கள் எந்த அடிப்படையில் அரசியலில் இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க? நீங்கள் பேசலாமா? சரி, விஜய் அவர்களுக்கு சினிமா பிம்பமும் கோடிக்கணக்கான காசும் இல்லைன்னு சொன்னால் விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர முடியுமா? முதலமைச்சர் ஆயிருக்க முடியுமா? விஜய் அவர்களுடைய தந்தை வந்து அவரை சினிமாவில் அறிமுகப்படுத்தலை அப்படின்னு சொன்னான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஒரு படம் நடிக்கலை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த இடம் உண்டுமா அவருக்கு? ஒரு அரசியல்வாதியாக மாண்புமிகு சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? என்ன அரசியல் பண்ணியிருக்காரு? இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. முழுக்க சினிமா பிம்பம் மட்டும்தான். இத்தனை வருஷம் படம் நடிச்சு ரசிகர்களை வந்து கவர்ந்து வச்சிருந்தாரு. அந்த ரசிகர்களை அப்படியே ஓட்டு போட வச்சிருக்காரு, அவ்வளோதான். என்னமோ பயங்கரமாக போராடி சிறைக்கு சென்று பயங்கரமாக நிறைய வழக்குகளை சந்திச்சு அரசியல் ரீதியாக பல விஷயங்களை செஞ்சு என்னமோ அப்படியெல்லாம் பண்ணி ஒரு தலைவரான மாதிரி பேசுகிறீங்க. ஏதாவது பண்ணியிருக்காரா? ஏதாவது தமிழ்நாட்டு மண்ணிற்காக, இந்த மக்களுக்காக, இந்த மண்ணின் உரிமைக்காக ஏதாவது பண்ணியிருக்காரா? எதுவுமே பண்ணதில்லைல்ல. அப்புறம் ரோட்டில் இருந்து வந்தோன்றீங்க. எந்த ரோட்டில் இருந்து வந்தீங்க? போராட்டத்தை 3 நிமிஷத்தில் முடிச்சுக்கிட்டு போன ஒரே கட்சி நீங்கள் தான். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேசுறதுக்கு உங்களுக்கு துளியும் தகுதி கிடையாது. அவர் வாரிசின் அடிப்படையில் வந்திருந்தார். திரும்ப வாரிசுனா அப்போது நீங்கள் சிஎம் பதவியை ஏற்றுக்கிறப்போ விஜய் அவர்கள் மேடையில் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், ராகுல் காந்தி அவர்கள். அவரும் ரோட்டில் இருந்து வந்தாரா? அவர் வாரிசின் அடிப்படையில் அவரு வரலையா? அவரையும் நீங்கள் இதே மாதிரியே அணுக வேண்டியதானே? வாரிசு அரசியல் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அணுக வேண்டியதானே? எதுக்கு காங்கிரஸை நீங்கள் கூட்டணியில் வச்சுருக்கீங்க? திமுக கூட கூட்டணியில் இருக்கிறப்போ மட்டும் காங்கிரஸ் வந்து தீய சக்தி, இப்போ வந்து தூய சக்தி ஆயிடுச்சா உங்களுக்கு? இப்போ மட்டும் வாரிசு அரசியல் இல்லையா உங்களுக்கு? அது என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் உங்களுக்கு வாரிசு அரசியலுக்குள்ளே வந்துட்டாரு? தமிழ்நாட்டில் இருக்கிற வேற எந்த கட்சியிலுமே வாரிசு அரசியலே இல்லையா? உதயநிதி அவர்கள் வாரிசு அரசியல்லாம் அப்போ நீங்கள் யாரு? நீங்கள்லாம் யாரு? எந்த அடிப்படையில் உங்களுக்கெல்லாம் வந்து இந்த பொறுப்பு கிடச்சிருக்கு? உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு? எந்த அடிப்படையில் வராங்கன்றதை விட அவங்க என்ன செய்கிறாங்கன்றது தான் இங்கே முக்கியம். இப்படி வாரிசு அரசியல்னு வன்மத்தை கக்கி திமுக மேலே ஒரு வெறுப்பை மக்கள் மத்தியில் உண்டாக்குறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்கப்பூர்வமாக அரசியல் பேசுகிறாங்களா? ஆக்கப்பூர்வமாக பேசுகிறாங்களா? சும்மா முட்டாள்தனமாக வாரிசு அரசியல். இவங்களெல்லாம் சட்டமன்றத்தில் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் பெர்ஃபெக்டான ஆளாக இருப்பார். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வன்மமே அவர் மேலே தான். அதனால் அவர் தான் கரெக்டான ஆளாக இருப்பார். வேற யாருமே அந்த இடத்துல எதிர்கட்சி தலைவராக உட்கார்றதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தான் கடந்து வாரிசு அரசியல்னு கடந்து அழுன்னு அழுதாங்க. இப்போ ஜெயிச்சதுக்கு பிறகும் கடந்து அழுகுறாங்க. போய் வேலையை பார்க்க வேண்டியதானே? நிர்வாக ரீதியாக எவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த வேலையெல்லாம் போய் பார்க்குறத விட்டுக்கிட்டு இன்னும் உட்காந்துருந்து அழுன்னு அழுகுறாங்க. அப்போ வன்மம் மட்டும்தான் இங்கே இருக்கே ஒழிய இவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான அரசியல் பண்ணணுன்ற எண்ணம் கிடையாது. இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த வாக்குகள்லாம் என்னமோ ஆதவர்ஜுனா அவர்களுக்காகவே விழுந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு வில்லிவாக்கம் தொகுதியில். அப்படியெல்லாம் இல்லையே, எல்லாம் விஜய் அவர்களுடைய முகத்துக்காக தானே. அதுக்கு தானே ஓட்டு போட்டாங்க தாவேக்காவுக்கு எல்லாருமே. அப்போ இல்லையா, விஜய் அவர்கள் தானே சொன்னார் ஏன் முகத்துக்காக ஓட்டு போடுங்க, அவங்கள வேட்பாளர்களை எல்லாம் பார்க்காதீங்க, ஏன் மூஞ்சிக்காக ஓட்டு போடுங்கன்னு விஜய் அவர்கள் தானே சொன்னார். அந்த அடிப்படையில் தானே வாக்கு விழுந்திருக்கு. அப்போ ஆதவர்ஜுனா அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இதே ஆதவர்ஜுனா அவர்கள் வேற கட்சியில் நின்று போட்டி போட்டாலோ இல்லை சுயேட்சையாக நின்று போட்டி போட்டாலோ ஜெயிக்க முடியுமா? விஜய் அவர்கள் நிப்பாட்டி இருக்காருன்றதுனால, விஜய் அவர்கள் கூட இருக்கிறதுனால விஜய் அவர்களுக்கு விழக்கூடிய வாக்குகள் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வேட்பாளர்கள் அனைவருக்கும் விழுந்திருக்கு. இதை நம்ம சொல்லணும்னு இல்லை, தாவேக்காரங்களே அதை தான் சொல்லுவாங்க, அதை தான் ஒத்துப்பாங்க. அப்போ ஆதவர்ஜுனா அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியில் வாங்கின வாக்குகள் எல்லாமே அவருக்கு விழுந்த வாக்குகள் தான். இண்டிவிஜுவலாக சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி அவர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த மக்கள் வாக்களிச்சிருக்காங்க.
குளத்தூர் தொகுதியில் எங்கள் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிருந்தாலும் சரி, அந்த தொகுதியில் வாக்களித்த மக்கள்லாம் எதன் அடிப்படையில் வாக்களித்தாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்காக மட்டும்தான் வாக்களிச்சிருப்பாங்க. வாக்களிக்காத மக்களெல்லாம் போய் கேட்டால் அவங்க விஜய்க்காக தான் தாவேக்காக ஓட்டு போட்டேன்னு சொல்லுவாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். விஎஸ் பாபு அவர்களுக்கோ இல்லை விஎஸ் பாபு அவர்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாகவோ யாரும் குளத்தூரில் வாக்களிக்கல. எல்லாருமே விஜய் அவர்களுக்காக தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆகவே இந்த ஜெயிச்சு சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க யாருக்குமே ஆக்சுவலாக மக்கள் வாக்களிக்கல. எல்லாரும் வாக்களித்தது விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். ஆகவே இந்த கேள்வியை நம்ம இவங்களை நோக்கி தான் கேட்கணும். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து பேசுறதுக்கு? சட்டமன்றத்துக்குள்ளே போய் உட்கார்றதுக்கே உங்களுக்குலாம் தகுதி கிடையாது. முதல்ல இதில் உங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வேற, இதில் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க வேற. என்ன கொடுமை இது? ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.